மை நேம் இஸ் ஸ்கேல் சுரேஷ். ஸ்கேல் சுரேஷ் இங்கே பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸ்கேல் சுரேஷ்னா என்னன்னா, நம்ம தமிழா கார்த்தி சார் எப்படி பிராண்டை வச்சிருக்காரோ அதே மாதிரி தான் என்னோட பிஸ்னஸ் வந்து வேயிங் ஸ்கேல், எலக்ட்ரானிக் வேயிங் ஸ்கேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதை என்னோட அடமொழியாக வச்சிருக்கேன். ஏன்னா சுரேஷுங்கிற பேர்ல 1000 பேர் இருப்பாங்க, பட் நம்ம தனியாக தெரியணுங்கிறதுக்காக அவரோட போட்டியாக 1 இயரை தான் டிராவல் பண்ணி இது பண்றோம். இதனால இன்னைக்கு எனக்கு விருதுநகர் மாவட்டம் மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில இருந்து விருதுநகர் வரைக்கும் இருக்கிற எங்க ஜோன்ல கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு எனக்கு தெரியும், நான் என்ன பண்றேன்னு தெரியும். என்னோட பிசினஸை வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு பிசினஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் நம்ம என்னைக்குமே பிராண்டை வெளியே சொன்னா மட்டும்தான் வெளியே தெரிய ஆரம்பிப்போம். ஸோ அதான் என்னோட லைஃப் ஸ்டைல். ரெண்டாவது, இவங்க சார் இன்னைக்கு கூப்பிடும் போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இந்த ஈவெண்ட் எப்படி பண்ணலாம், எதுக்காக இது நடக்குதுன்னு தெரியல. ஆனா போனா ஒரு லேர்னிங் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக இதை கத்துக்கிறதுக்காக வேகமா வந்தோம். உண்மையிலேயே கத்துக்கிட்ட செஷன் என்னன்னா, போன வீக் தான் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ட்ரெயினரா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்துச்சு, பிசினஸ் ப்ரோக்ராம் சொல்லி. அதுல நடக்கும்போது நான் 2 ஹவர்ஸ்ல அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா அதுல ஒரு 10 பேர் 20 பேர் என்னாச்சுன்னா டயம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. ஆனா அது சக்சஸ்ஃபுல் தான். ஆனா அந்த சக்சஸ்ஃபுல்ல ஏன் அவங்க எஞ்சி போனாங்கிற எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கு, ஆனா அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு போயிட்டாங்க. ஆனா அந்த ஒர்க்கை தாண்டி நம்ம அதுல இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பான முறையில உட்கார்ந்துருப்பாங்க, எவ்வளவு ஒர்க் இருந்தாலும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஏன் ஆக்டிவிட்டிஸே இல்லாம பிசினஸ்னா பிசினஸ் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பிசினஸ் ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த டயர்னஸ் தெரியாம கொண்டு போயிருந்தேன்னா கண்டிப்பான முறையில அது இன்னும் பெரிய சக்சஸ் ஆயிருக்குங்கிறத இங்க வந்த பிறகுதான் உணர்ந்தேன். ஸோ இனிமே நடக்கிற எல்லா ப்ரோக்ராமா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை எடுத்து புதுசா கிரியேட்டிவிட்டி யோசிச்சுனாச்சும் அவங்கள உட்கார வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பெரிய ட்ரெயினராங்கிறத அவங்க கண்டிப்பா உணர்ந்துருவாங்கன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழா கார்த்தி சார்.